ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி செவ்வாய் உரையில் நம்ம வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. அந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் நம்ம 6 வெத்தலையை நம்ம எடுத்துகிட்டு காம்பை தனியாக கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு வெற்றிலையிலையுமே நம்ம மஞ்சள் குங்குமம் இட போகிறோம். இந்த மஞ்சள் குங்குமத்தில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வாது, சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர் 5மே நம்ம கலந்து இது போல் நம்ம செய்யும்போது அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம். மாதிரி அகல் விளக்குலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு விளக்குலேயும் டவுட் இருக்குது. அதாவது இந்த அகல் விளக்கு தான் நம்ம ஏற்றணுமா? அகல் விளக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் பித்தளை விளக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஏற்றிக்கலாம். 6 விளக்கு ஏற்றணுமானா நம்ம ஒற்றை விளக்கு கூட நம்ம ஏற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நான் இதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறேன். பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேல் இருக்கும், விக்கிரகங்கள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்க இது போல் பித்தளை தட்டில் நம்ம ஓம்னு நம்ம எழுதிட்டு அதுக்கு மேலே நம்ம வெற்றிலையில் நம்ம பொட்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே பூ போல் அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. சுற்றியும் வச்சுட்டு வாங்க. 6 பூ. உங்கள்கிட்ட ரோஸ் இருந்தாலும் சரி, இல்லை சாமந்தி பூ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பூவே வச்சுக்கலாம். இந்த அகல் தீபத்தை இது மேலே வச்சுக்கோங்க. அந்த காம்பு கிள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, வெற்றிலை காம்பை, அதை நம்ம இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். நெய் தான் விடணும் அப்படின்லாம் இல்லை, எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்க்க போகிறேன். இது எனக்கு 8வது வாரம் வெற்றிலை தீபம். இது நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நமக்கு நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் இதெல்லாம் தடைப்பட்டு இருந்தாலும் முருகனை மனதார நேசிச்சுட்டு இதை போல் நம்ம வெற்றிலை தீபம் போடும்போது நமக்கு முருகனுடைய அருள் நமக்கு நல்ல முறையாக நமக்கு கிடைக்கும். எந்த தீபம் ஏற்றினாலும் முதல் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு தான் நம்ம திரியை நம்ம போடணும். நம்ம இன்றைக்கி சகப்பு திரி எடுத்துருக்கோம். இன்றைக்கி சகப்பு திரி வச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி போல் நடக்குங்க. அவ்வளோதாங்க. வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ தீபத்தை ஏற்றிடலாம். அந்த வெற்றிலை தீபத்தினுடைய டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க. யாரெல்லாம் வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.